வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யவும் செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுப கிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னென்னா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேற வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அப்புறம் மீன ராசிக்கு இந்த மாதத்தினோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பவும் போல உங்களுடைய ராசியில் வக்ரச்சனி அமர்ந்திருக்கு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கதியில் செயல்பட்டுருக்காங்க. இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை ராசிபதியோடு இருக்கும். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரும்பாலும் விபரீத யோக அமைப்புகள் எல்லா விஷயங்களுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது அலைச்சல் கேட்ட ஆதாயமும் உண்டு. அதாவது ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு. அப்படி ஆல்ரெடி மீனராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் போய்கிட்டு இருக்குது. இப்போது பொதுவான உலகளாவிய விஷயங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் நோக்கி போகிறதுனால இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்கு இந்த மாதம் ஒரு விபரீத யோக அமைப்புகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம், ஊரே அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த மாதம் மீனராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. அது போக இப்போ மீனராசி சமீப காலமாக கடந்த 2-3 மாதங்களாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை, முரண்பாடான விஷயங்களை, பேச்சுவார்த்தைகளில் நிறைய காரசாரமான விஷயங்கள், குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஒரு நிதானமான போக்குகளுக்கு அப்படியே மாறிக்கிட்டு வரும். ஸோ பெருசாக சிக்கல் இல்லை. தலைக்கு வந்ததுன்னு நினச்சோம், தலைப்பாகடி ஏதோ போச்சு, எப்படியோ முட்டி மோதி ஏதோ ஓரளவுக்காக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு நிம்மதியான நிலைகள் இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போது கிட்டத்தட்ட இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாதகமான சுமூகமான நிலைகளை நோக்கி மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும். அதே போல் மற்றவங்க வகையில் ரொம்பவுமே கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்த விஷயங்கள், காரியங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமான நிலைகள்லேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவங்க கூட இந்த மாதம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பிரியத்தோடும் விருப்பத்தோடும் செயல்பட்டு வருவாங்க. உங்களுக்கும் மற்றவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஏற்படும். மற்றவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல அனுசரணையான மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்கள் உண்டாகிட்டு வரும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானமான நிலைகள் என்பது தேவைப்படுது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஓகே தான், பெருசாக தொல்லைகள் இல்லை. ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டீங்க.
இந்த மாதம் அதெல்லாம் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். அதாவது புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா பெருசாக அந்த பூதாகரமாக இருந்த கருத்து வேற்றுமைகள், மனசங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்து ஏதோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாவது ஒரு அமைதியான சூழ்நிலையை பொறுத்துக்கிட்டு வரும். அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் ஓகேவாக தான் இருக்குது. பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். பெற்றோர்கள் நிறைய விஷயங்களை கொஞ்சம் பட்டும் படாமல் துட்டும் தராமல் தான் செயல்பட்டு இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈகோ போன்ற விஷயங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கவே செய்யும். இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது திடீர்னு பார்த்திங்கன்னா பல விஷயங்கள்லாம் கிளறி இப்படி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பேசி சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தலாம். இப்போ பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாகத்தான் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடத்தான் பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அனுசரிப்போடு இருந்துக்குங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்றி போட்டியாகவே இருந்தாலும் கூட ஒரு சாதகமான நிலைகளே செயல்பட்டு இருக்குது. தனிப்பட்ட முறையில் பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அதே சங்கடங்களை அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இக்கட்டான நிலைகளில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் ஒரு சீரான நிலைகளில் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த உடன்பிறப்புகள் வகையும் சிறிய சங்கடம் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரே முட்டாக எல்லா பிரச்சனையும் அவங்க மேலே போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க கிடக்குது போகணும் ஒதுங்கி போகத்தான் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. அந்த திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கும்போது இதெல்லாம் பரவாயில்ல, புதுசாக தொல்லைகள் இல்லை. இதனால் வரைக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாம் சுமூகமான நிலைகளில் மாறுபடும். பட் வாழ்க்கை துணையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயங்களில் வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா காரிய ரீதியாக கொஞ்சம் அடம் பிடிக்க செய்வாங்க, அவசரப்பட செய்வாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள காரிய நிமித்தமாக சங்கடம் இல்லாமல் பார்த்துக்குங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற எல்லாமே ஓகே தான். வழக்கம் போல் குழந்தைகள் மேலே அன்பு, பிரியம், ஆசாபாசம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மாதத்தின் 30 குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்க செய்யும். ஆனாலும் பெருசளவு தொல்லைகள்னு சொல்கிறதுக்குள்ள மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே உங்களுக்கு சுமூகமான நிலைகளாகவே இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளையே இருக்குது. நிறைய பேருக்கு எண்ணம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காதல் திருமணங்கள் கை கொடுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுப விசேஷங்கள் காரியங்களில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அவங்களுக்கு சாதகமான நிலைகளை செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கால நேரம் அமையிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அந்தந்த வயதுக்குண்டானவங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் திரும்ப வராது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய நிலைகள் இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான காலகட்டம். ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு ஏற்ற ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கே இந்த அமைப்புகள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தை சரியான வகையில் பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விபரீத யோகத்தில் செயல்பட்டிருக்கும். மாணவர்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படணும். படிக்கிற இடங்களில் ஏதாவது ஒரு தொல்லைகள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள், போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஈகோ கிளாஸ் ஆக செய்யும். மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான அமைப்புகள் தான், அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. ஏன்னா ஏற்கனவே ஜென்மச்சனியாக நடந்துட்டுருக்கு. இப்போ சனி வக்கரத்துலேயும் போகிறாங்க. அது போக இந்த மாதம் 10 கிரகண அமைப்புகள் வேறு ஏற்படுது. 6ஆம் அதிபதியும் உடனே இருக்கவே செய்கிறாங்க. அதனால் உடல்நல விஷயங்களில் ரொம்பவுமே கவனம் தேவை. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குறிப்பாக அந்த கிரகண காலகட்டங்களில் மாதத்தின் முற்பகுதியில் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்பவுமே கவனம் என்பது தேவை. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான், பெருசாக மாற்றம் எதுவும் கிடையாது. பட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் என்பது ஒன்று. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் போன்ற விஷயங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்பவுமே மெனக்கெட்டு சில விஷயங்கள், காரியங்களை செஞ்சுட்டு வருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கவும் செய்யும். பட் என்னென்னா சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால என்ன பண்ணினாலும் சரி மற்றவங்க நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில மனக்குறைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ வேலை செய்யக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கண்ணு காணாமல் இருங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும்.
மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் வழக்கமான அமைப்புகள் தான். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுடைய விருப்பப்படி கைகூடலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அளவான நிலைகளில் தான் இருக்குது. ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாகவே எதாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. மறைமுக ஆதாயங்களோடு செயல்பட்டுருக்கு. காசு பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். பட் அதே நேரம் வரவுகள், செலவுகள் அப்படிங்கிறதும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கணக்கு வழக்குகளோடு செயல்படுத்துவாங்க. பட் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்யும். அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அகலக்கால் வைக்காதீங்க. கொடுப்பதாலும் சரி, வாங்குவதனாலும் சரி. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கோ வாங்கி எதுக்கோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் மற்றவங்களுக்கு இந்த ஜாமீன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீனராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாகவே பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு ரொம்பவுமே குறைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த காசு பண்ண விஷயங்கள், கொடுக்கல் வாங்க விஷயங்கள்லாம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக நிதானம் தேவை. குறிப்பாக இந்த பாகப்பிரிவினர் போன்ற விஷயங்கள்லாம் ஏதாவது பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாகவே பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யுது. ரொம்ப பிரிஸ்காலாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. பட் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.